அதே மாதிரி உலகத்திலே அதிகமான காலம் வாழ்ந்தவர் என்று குர்ஆன் ஆதாரத்தில் சொல்வதாக இருந்தால் நூஹ் நபியை சொல்லலாம். வேறு யாரையும் அவ்வளோ அதை விட அதிகமாக வாழ்ந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் நூஹ் நபியை மட்டும்தான் என்ன செய்கிறான், மிக அதிகமான காலம் உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்லி காட்டுகிறான். எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? இப்போ லபிசபீஹிம் அல்ஃபசனத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா, 50 வருஷத்துக்கு குறைவாக 1000 வருஷம் அப்படிங்கிறான். அல்ல 950 வருஷத்தை அப்படி சொல்கிறான். 50 ஆண்டுகள் குறைவாக 1000 வருஷம் அவர் உலகத்தில் வாழ்ந்தார். 1000 வயசுங்கிறது இந்த காலத்தில் கற்பனை பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த மாதிரி வாழ்நாளில் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருந்தது, அவங்க இருந்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய 950 வருஷம் வாழ்ந்து அவர் அது வரைக்கும் இப்போ நபியாக எத்தனை வருஷம் இருந்தாலும் நமக்கு தெரியலை. எத்தனை வயசில் இறைவன் நபியாக்குனான்னு தெரியலை. ஒரு 50 வயசில் நபியாக்கி இருந்தால் கூட 900 வருஷம் என்ன பண்ணியிருக்கார், அவர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு போதனை செய்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவும் செஞ்சும் கூட ஒரு மனிதனுடைய பிரச்சாரம் அவருடைய மனைவியை ஈர்க்கணும், அவருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கிறணும். ஆனால் இவங்க நூஹ் நபிக்கு என்னென்னா 2 பேருமே எதிரியாக போயிட்டாங்க. அவர் ஏகத்துவத்தை சொல்கிறாரு, அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அவர் பெற்ற பையன் மகன் எதிரியாக இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா அந்த எதிரிகளோடு சேர்ந்து கேலி பண்ணுவது, எதிரிகளோடு சேர்ந்து நூஹ் நபிக்கு தொந்தரவு கொடுக்கறது, அவருடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடுறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டால் அவருடைய மகனும் ஒரு ஆள். மகனும் மட்டும் இல்லை, மகனும் அந்த எதிரிகள் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு அவனுக்கு இந்த தௌஹீது போகலை. ஏகத்துவ கொள்கை என்ன செய்யலை, பெத்த மகனாக இருந்தாலும் அந்த நேர்வழியில் கொண்டு வர்றது தகப்பங்கையில் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறனால அவருக்கு முடியலை. கடைசியில் என்னவாயிடுச்சு, அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவர் ஒரு பொறுத்து பார்த்துவிட்டு எல்லாம் இவங்க தர மாட்டாங்க அழிச்சுப்பிடு என்று அவர் பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹ் அழிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னா, அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்க, நல்லவர்களை வெளியேற்றணும்ல. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஊரை விட்டு வெளியேற்றினான். நூஹ் நபியை ஊரை விட்டு வெளியேற்றாம வேற டெக்னிக்கில் அவர் வெளியேற்றுறான். எப்படி வெளியேற்றுறான், நீ ஒரு கப்பலை ரெடி பண்ணு, தரையில் போட்டு கப்பலை செஞ்சால் கிறுக்கம்பைத்திக்காரன்னு சொல்லுவாங்க, கேள்வி பண்ணிட்டு போகிறாங்க, நீ பாட்டுக்கு செய்யி. கடலில் கப்பல் செஞ்சால் அர்த்தம் இருக்குது, ஊரில் உட்காந்துக்கிட்ட அவர் கப்பல் செஞ்சார் என்ன ஆகும். அதனால் கப்பலை செய்கிறாரு. இவருடைய ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கப்பலை ரெடி பண்ண சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவங்க கப்பலை ரெடி பண்ணுறாங்க. கப்பல்லாம் ரெடி பண்ணி முடிகிற வரைக்கும் எல்லாம் டைம் கொடுக்குறான். கப்பல் போகும்போது வரும்போதெல்லாம் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னப்பான்னு சொல்லி. கடைசி என்னவாச்சு, அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துருச்சு, எல்லாம் உன்னுடைய ஆட்கள்லாம் ஏற்றிக்க, உன்னை ஈமான் கொண்ட சகோதரர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சீங்க, கப்பலில் ஏற்றிக்க, உன்னுடைய ஊரில் இருக்கிற ஜீவன்கள் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றையும் ஒரு ஜோடி ஏற்றி வச்சுக்க. உடனே பிரம்மாண்டமாக அந்த கப்பலை செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரி கப்பலை செஞ்ச உடனே என்னவாச்சுன்னு சொன்னால் மழை கொட்டுது, கீழேருந்து வர தண்ணீர் பொங்கி பீரிட்டு அடிக்கிறது, மேலேருந்து தண்ணி கீழேருந்து தண்ணி வர வர கப்பல் என்ன செய்யுது, அப்படியே ஊரே வெள்ளக்காடாக ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் மேலே உயர ஆரம்பிக்கிறது. லேசாக உயர ஆரம்பித்தவுடனே என்ன செய்கிறாரு, மகனை கூப்பிட்றாரு. யார் கூப்பிட்றா, நூஹ் நபி அவர்கள் கப்பலில் இருந்து கொண்டு கொஞ்சம் அப்போ தான் தண்ணி கொஞ்சம் ஒரு வெள்ளக்காடு ஆகி வந்துக்கிட்டு இருக்கா, ஒரு முழங்கால் தண்ணி இடுப்பளவு தண்ணி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறார், ஒனாதா நூஹுன் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை என்ன செஞ்சார், அழைத்தார். அவர் தனியாக ஒதுங்கி இருந்தான். யாபுனை எர்க்கம்மானா ஒலாத்தக்குன் மால் காஃபிரின், மகனே என்னோடு ஏறிக்க, அந்த காஃபிர்கள் நிராகரிப்பாளர் கூட்டத்தில் நீ சேர்ந்துடாத, அல்லாவை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நீ கப்பலில் ஏறிக்கிட்டால் தப்பிச்சுக்கிருவ, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி வெள்ளம் வருது, கீழேருந்து வெள்ளம் வருது, மேலேருந்து மழை கொட்டுது, மூழ்கக்கூடிய அறிகுறி தெரியுது. அப்போ கூட அவனுக்கு பாடம் வரமாட்டேங்குது. இந்த கடைசி நேரமாச்சு சொல்கிறபடி வாபஸ் வர மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ கூட என்ன பண்ணுறான், அதெல்லாம் கொள்கையை விடுவானாங்கிறான். பாத்தியில் எவ்வளோ உறுதின்னு பாருங்கள். தப்பான கொள்கையில் அவனுக்கு அவ்வளவு பிடிப்பு. அவன் என்ன சொல்கிறான், ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு நான் மலையில் ஏறிக்கிறவன்ல, நீங்கள் வெள்ளம் வரும் கப்பலில் நீங்கள் ஏறிக்கிறவீங்க, நான் என்ன செய்வேன், மலை உச்சியில் ஏறி நான் என்னை காப்பாற்றிக்கிறவனே அப்படிங்கிறான். ஆனால் மலைக்கு மேலேயாக்கும் வெள்ளம் வந்தது. வெள்ளம் எப்படி வந்தது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வெள்ளமெல்லாம் அழிந்து போன பிறகு அந்த கப்பல் ஃபஸ்தவத் அலல் ஜூதி, அந்த ஜூதி மலையின் மீது அது அமர்ந்ததுங்கிறான்ல. மலைக்கு மேலே வெள்ளம் வந்ததுனால தான் மலைக்கு மேலே அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது தண்ணி வடியுது. அப்படியே வடிஞ்ச உடனே கப்பல் மலையில் உட்காந்துருச்சு. அந்த கப்பலை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடித்திருக்கிறார்கள். இணையதளங்களில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிராகரிப்பார் ஆகாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நான் மலையில் ஏறிக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லா ஆசிமல் யோமின் அம்ரில்லா இல்லாமன் ரஹிம, இந்தாப்பா அந்த கட்டம்லாம் கடந்து போச்சு, அல்லாஹ் அருள் செஞ்சவனை தவிர இன்னுமே எவனும் இன்றைக்கு காப்பாற்ற ஆள் கிடையாது.
நீங்கள் ஏறிக்கிட்டால் தான் தப்பிச்சுக்கிறவே தவிர நீ மலையில் ஏறிலாம் தப்பிக்க முடியாது என்று அவர் என்ன செய்கிறாரு, இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி நடக்கக்கூடிய ஒரு சோதனை, இதுல எல்லாம் நீ தப்பிச்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை வந்து குறுக்கிடுகிறது. உடனே அவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். தகப்பனார் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மகன் வந்து மூழ்கடிக்கப்பட்டான் என்ற செய்தியை 11வது சூறாவில் 42 43 எல்லாம் சொல்கிறான். இதை மனசில் வச்சுக்கிறங்க. அப்புறம் என்ன செய்கிறாரு நூஹ் நபி, என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அல்லாட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, ஒனாதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் நபி இறைவனை அழைக்கிறார். அழைத்து ஃபகால ரப்பி இன்னபுனி மின் அஹ்லி, என் மகன் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, ஓ இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி மெய்யானது தானே, ஓ அந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்களை எல்லாம் சரியான தீர்ப்பளிப்பவன் தானே, என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்க, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, என் கண்ணு முன்னாடி அழிச்சுப்பிட்டியன்னு கேட்குறாரு. நூஹ் நபி அவர்கள் வந்து அல்லாஹ் சொல்லி இருந்தான், உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவோன்னு சொல்லி இருந்தான். அதை நம்பிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுனேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் இருக்கிறேன், என் மகனை காணாமல் இப்போ என் கண்ணு முன்னாடி என் மகனை வந்து அழிச்சுப்பிட்டிய அப்படின்னு சொல்லி நூஹ் நபி என்ன செய்கிறாங்க, உன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய ஆள் தானே நீ என்று கொஞ்சம் ஒரு ஒரு உரிமையோடவும் என்ன செய்கிறாரு, ஒரு இறக்கத்தோடவும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நூஹே அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தால் கிடையாத, குடும்பத்தை காப்பாற்றுவோன்னா உங்களுக்கு பிறந்தவங்கலாம் குடும்பமா, கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் குடும்பம், நீ சொன்ன கொள்கை ஏற்றுக்கலன்னா அவன் எப்படி உன் குடும்பமாவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னும் உன் குடும்பத்தை காப்பாற்றுற வாக்குறுதி அப்படி இருக்கிறது, காப்பாற்ற தான் செய்வேன். உன் குடும்பம்னா யாருன்னு கேட்டால் உன்னை ஏற்றுக்கொண்ட நன்மக்கள், உனக்கு பிறந்த பிள்ளைலாம் கிடையாது, பிள்ளையும் ஏற்றுக்கிட்டா தான் உன் குடும்பத்தில் வர முடியும். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, உன் மகன் வந்து உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இப்படி கேட்குறது நல்ல செயல் இல்லை. முதல்ல ஒரு நபியா இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி வந்து கெட்டவனை பிடிச்சிட்டு என் புள்ள அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றிய, இதுவே நல்ல செயல் கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயம் பற்றி என்ற பேசாத, உனக்கு என்ன தெரியும், அவனை காப்பாற்றுறதா அழிக்கிறதா நீ ஏன் நானில் முடிவெடுப்பேன். நபிக்கு சொல்கிறாங்க, 900 ஆண்டுகள் 950 ஆண்டுகள் வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அடி ஓதப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சாரத்திற்கு அதிக நன்மை பெறக்கூடிய நபிமார்கள் இவர் கண்டிப்பாக இருப்பார். அவ்வளோ பெரிய கிரேடு உள்ள ஒரு நபியை பார்த்தால என்ன சொல்கிறான், பேசக்கூடாது. உலா தஸ்ஸால்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்காதே. இன்னும் கடுமையை பாருங்க, இன்னி அயுலுக்க அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒரு ஆளாக நீ ஆகக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். மூடர் மாதிரி பேசுறியா நீ, அறிவுள்ளவர் இப்படி பேச முடியும்? அல்லாண்டா யாரு, படைச்சவன்டா யாரு, படைப்புனா யாருன்னு வித்தியாசம் வழங்க வேணாமா? அதுதான் எல்லாம் என்ன செய்யறான், மூடர்கள் ஜாகில்களில் ஒருவராக, ஜாகில்னா மூடர் மடையர்னு அர்த்தம், மடையர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். அப்போ என்னன்னு அல்லாஹ் சொல்கிறான், உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, இப்படி கேட்கறத நல்ல செயல் கிடையாது, உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காத, நீ மூடர்களில் ஒரு ஆள் ஆகிறாதுன்னு 4 வகையான கண்டனம். ஒரு கேள்வி கேட்டதுக்காக வேண்டி 4 வகையான கண்டனத்தை என்ன செஞ்சான் அல்லாஹ் சொல்கிறான். உடனே அவர் என்ன செய்கிறாரு, ரப்பி இன்னி அவுதுபிக்க, இறைவா உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், தெரியாதனமாக கேட்டுவிட்டேன். அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன், எனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில் வாயை திறந்து கேட்டதுக்காக வேண்டி என்னை மன்னிச்சுக்கல, தெரியாமல் கேட்டுவிட்டேன், தெரியாமல் கேட்டுவிட்டு தான் சொல்ல வேண்டி இருந்துச்சே தவிர, அது எப்படி நான் வந்து இறை தூதர் ஏன் சொல்லி கேட்க மாட்டியா, கேட்க முடிஞ்சா? அவன் கேட்க முடியல. ஓ இல்லா, இன்னும் சொல்கிறார், ஓ இல்லா தகஃபிர்லி, நீ என்னை மன்னிக்காவிட்டால், ஓ தரகம் நீ எனக்கு நீ அருள் புரியாவிட்டால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆகிருவேன். அவன் தொலைச்சிட்டு போகிறான், நான் நஷ்டவாளி ஆகிடக்கூடாது, என்னை நீ மன்னிச்சிடல, நான் கேட்டது பெரிய தப்பு தான், என்னை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளி ஆகிருவேன் அவர் சொன்னதாக 11வது சூறாவில் 47வது 44 முதல் 47 வரை வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன விளங்குறோம், ஒரு நபி வந்து அவருடைய மகனுக்காக கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியலை. ரெக்கமெண்ட் பண்ணினால் அவனுக்கு கோபம் தான் வருது. அல்லாஹ் வந்து அவன் ஒரு ரூல் போட்டிருக்கான், ரூல் படி எல்லாம் நடந்துக்கிட்டே போகணும், அவனே எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவான். ரூலை மீறி விதியை மீறிட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் இப்போ சிபாரிசுன்னு வந்தீங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு பிடிக்காது, கடுமையான கோபம் வரும் என்பதற்கு ஆதாரமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அவருடைய மனைவி, நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி, இந்த 2 பெண்களையும் பற்றி கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். குரானில் வந்து 66வது சூறாவில் நல்ல பெண்களுக்கு உதாரணம்னு 2 பெண்களை சொல்கிறான். நல்ல பெண்களுக்கு அல்ல, நல்ல மூமின்களுக்கு உதாரணம்.
ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரியான மூமின் நடக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா மரியமை போல இருங்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை போல இருங்கள் என்று நல்லவர்களுக்கு மூமின்களுக்கு அந்த ரெண்டு பேரை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். கெட்டவங்களுக்கு ரெண்டு பேரை உதாரணம் காட்டுறான், அதுவும் பொம்பளை தான். நல்லவங்களுக்கு எல்லாம் மாடலாக காட்டுறது பொம்பளை தான் காட்டுறான், கெட்டவங்களுக்கு உதாரணமாக காட்டுறது எல்லாம் என்ன செய்கிறான், அதுவும் ரெண்டு பெண்களை தான் காட்டுறான். யாரு? லரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு, காஃபிரான நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இம்ராத்த நூஹின் வம்ராத்த லூத், நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். கானத்தா தஹத் அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, இந்த ரெண்டு பேரும் இரண்டு நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தார்கள். இந்த ரெண்டு பொம்பளைங்களும் சாதாரண ஆளுக்கு மனைவியராக இருக்கல, இரண்டு நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் ஃபகானத்தாகுமா, அந்த ரெண்டு நபிமார்களுக்கும் இந்த ரெண்டு மனைவிமார்களும் துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை, அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியாது. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் இருவரும் செல்லுங்கள் என்று அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. நூஹ் நபி கூட பொண்டாட்டி சம்பந்தம் வாயை திறக்கக்கூடாது, லூத் நபி கூட ஒரு மனைவி சம்பந்தமாக என்கிட்ட வாயை திறக்கக்கூடாது, ஏன்னா கெட்டவங்களுக்கு முன்னுதாரணம் ஆக்கியிருக்கேங்கிறான் அல்லாஹ். இது 66வது சூறாவில் 10வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ எதுக்கு இதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான்? இவ்வளோ பெரிய நபி பொண்டாட்டி நம்ம என்ன நினைக்கிறோம், அவுளியா சிபாரிசு பண்ணி நம்மளை சொர்க்கத்துக்கு, நீ மாமனா மச்சானா, அது பொத்த மகனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஒன்றும் செய்ய முடியலைன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். நம்ம என்ன செய்கிறோம், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவர் நம்மளை பார்த்தது, நம்ம அவரை பார்த்தது கிடையாது. அந்த அவுளியாட்ட நம்ம போனோம்னா என்ன செய்வார், அவர் நமக்கு சிபாரிசு பண்ணி கையை பிடிச்சி இழுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்லாம் நினைக்கிறோமே. ஒரு மனிதன் அப்படி காப்பாற்றுறாருந்தா பிள்ளைக்காக வேண்டி காப்பாற்ற பாடுபடுவான், கட்டின பொண்டாட்டிக்காக வேண்டி காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவான். பிள்ளையும் காப்பாற்ற இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டான், பொண்டாட்டியும் காப்பாற்ற முடியாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன், அங்கே வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் யாரும் தலையிட முடியாதுன்னு நல்லா சொல்லிவிட்டானே. இப்போ எப்படி நீங்கள் மகானு பெரியார் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்காது. மகாண்டு கன்ஃபார்ம் ஆனால் கூட, முதல்ல யாருன்னு நமக்கு தெரியாது, மகாண்டு கன்ஃபார்ம் ஆனவர்களுக்கு கூட என்ன அதிகாரம் இருக்குன்னா ஒரு அதிகாரமும் இல்லை. அங்கே பெரிய பெரிய தரஜாக்கள் இருக்கிறது, மறுமையில் பெரிய நம்மளை விட என்ன செய்வாங்க, மகான்கள் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் இன்னும் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், சித்திகீன்கள் அதுக்கு அடுத்த இடத்துல இருப்பார்கள், சுகதாக்கள் அதுக்கு அடுத்து இருப்பார்கள். அப்படி இருக்குமே தவிர அங்கே உலகத்தில் வந்துக்கிட்டு அல்லாஹ் செய்கிற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்களா? அப்படி கொடுப்பானா? அல்லாஹ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நூஹ் நபி இந்த மாதிரி செய்கிறான், இதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக